கடவுள் இந்த உலகிலே எதையே படைத்தாலும் அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாம் சும்மா நான் பிறக்கல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? வந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். எங்க அப்பா என்ன பெத்து போட்டாரு, என் அம்மா என்ன வளர்த்து விட்டுச்சு, சோற போட்டு, நான் இத்தனை 25-30 வயசு ஆயிடுச்சு, வளர்ந்துட்டேன், ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், இப்போ காலேஜ் போனேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தைய பெற்றுக்கிட்டேன், அப்புறம் முடிஞ்சிச்சு வாழ்க்கை. வேற சொல்றான், எதற்காக பிறந்தார்கள் என்று தெரியாமல் மறைந்து போன எத்தனை பேர் காணோம். நீ உலகத்துல நிறைய லட்சக்கணக்கான பேர், நான் சொன்ன கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு இருக்கிறார். அப்ப சில பேர் சொல்றான், கல்லறையில பாத்தீங்கன்னா சில பேர் கல்லறையே காணும் பாருங்க, மண்ணோடு மண்ணாக மட்கி போனவன். நான் கல்லறையை பத்தி பேச வரல, சொல்றேன். அப்போ எந்த நோக்கத்திற்காக நான் இந்த உலகில் பிறந்தேன்? 2 விதமான பேர் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். முதல் விதமா நான் சொன்னேன், முதல் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வேலைக்கு போனோம், ஏதோ கல்யாணம் பண்ணோம், 2 பிள்ளைய பெற்றோம், அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சோம், அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணோம், அதுவும் பேர பிள்ளைகளை பார்த்தோம், அதாவது ஒரு வீடை வாங்கணும், ஒரு காரை வாங்கணும், நல்லா சாப்பிட்டோம், செத்து போயிட்டோம், நம்மளை போய் பொட்டியில வச்சு கடலில் அடக்கம் பண்ண. என் வாழ்க்கை ஆண்ட்ரூ ஒரு இந்த மனிதனுடைய அஸ்தம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா சில பேர் சொல்றாங்க, ஒரு இலக்கோடு, ஒரு நோக்கத்தோடு, இதற்காக தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், மற்றவங்கள மாதிரி இல்லை, ஏதாவது செய்யணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் பாருங்களேன், இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இன்னைக்கு எங்கே போய் கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் அதை பைசா வாக்குறாங்க என்பது வேற விஷயம், பப்ளிசிட்டி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் அதை பேசலை. சில பேர்லாம் எவ்வளோ அழகான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், ஒரு ஆள் இருக்காரு, தினந்தோறும் 100 பேருக்கு சாப்பாடு போடுறாராம். எப்படி முடித்தல? ஆனால் அவர் சொல்றாரு, அவர் ஒரு வில்லனாக, நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன், சினிமாவில் ஏதோ ஒரு வில்லன் நினைச்சிருக்காரு போல. தினந்தோறும் இந்த பக்கம் தான், இந்த விருங்கம்பாக்கம் பக்கத்தில் அவரை பற்றி ஏதோ வாசிச்சேன். நம்ம சொல்றாங்க, தினந்தோறும் 100 பேர். ஃபாதர், என்ன ஃபாதர் பெரிய விஷயம்? இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம் எங்க டேபிள்ல. சில பேர்கிட்ட இருக்கு, ஆனா கொடுக்க மனம் இல்லை. என்கிட்ட இருக்கு, ஆனா ஏன் கொடுக்கணும்? இந்த 2 விஷயம் இருக்கு. அப்ப ஒரு இலக்கு, சும்மா இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், வேஸ்ட். நம்ம செத்து போனா இன்னைக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க ஆளே இல்லை, சத்தியமா சொல்றேன்.